ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சூப்பரான லவ் அண்ட் எமோஷன் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா ககனுக்கும் பூமிக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக சரச்சந்திராவோட வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மூஞ்ச வச்சுட்ருப்பாங்க. ஒரு பக்கம் சாரதா கேபி பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு பூரி கேட்பாங்க, என்னம்மா அண்ணனுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைய போகுது, நீ இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், அதை பார்த்து அண்ணன் ஃபீல் பண்ணாதா, ஏன் இப்படி மூஞ்சி வச்சுட்டுருக்கேன், ரொம்ப டல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பூரி கேட்குறாங்க. அதுக்கு பூரி கிட்ட, இல்லைம்மா கண்ணில் ஏதோ தூசி பட்ட மாதிரி இருந்திருக்கு, அதுவும் இல்லாமல் தலை வலிக்குது, அதனால தான் அப்படி இருக்கேன், வேறெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா அபூர்வாவும் சரச்சந்திராவும் வீட்டுக்கு போய் உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, என் பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னா நீ வந்துட்டு கேபிக்கு அதாவது டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது கேட்டு அவங்க நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரின்னு இதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கே சமைச்சிருப்பாங்க. எல்லாம் மன்னிச்சுக்கோங்க, இதில் நடுவில் வந்துட்டு தூதுவளை செடியோட வீடியோ வந்திருக்கும். இது ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா கார்ப்பரேட் கிளைம் வந்துருச்சு. அப்புறம் இன்னொன்று, இது தெரியாதவங்களாம் யாராவது இருப்பீங்க, இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் தூதுவளை செடி. இதை வச்சுட்டு அது என்ன ரசம் காய்ச்சி குடித்தா இது வந்து சளி எல்லாமே நீங்கும். இது எங்கள் வீட்டில் இருக்கிற செடி தான். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் தூதுவளை செடி. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. சரி, நம்ம டாப்பிக்கு போகலாம். இன்னொரு பக்கம் நட்சத்திர கடுப்பாக இருக்கும். என்ன இது, என் மாமாவை வந்துட்டு அவளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அப்பாவை எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, இப்போ பூரா அவன் மேலே தான் பாசத்தை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவோட சித்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு யாருக்கு இங்கே பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் நடக்கிறது, எல்லாரும் மனசில் ஒன்று வச்சுட்டு சிரிக்கிறது இல்லையா, அதே மாதிரி நீயும் சிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் செரியோட தங்கச்சியும் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் இப்போ வந்து அண்ணாவுக்கும் பூமிக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தனியாக ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அபூர்வா, இது உன் கல்யாணம் எப்படி நடக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்படியே மாறி நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு நடுவில் இவங்க 2 பேரும் ககனும் பூமியும் பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு வழியாக ஐயர் வந்துடுவார். ஐயர் வந்துட்டு நேரம் முடிய போது கரெக்டாக நம்ம நிச்சயதார்த்த தாம்பூலத்தட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதே மாதிரி தாம்பூலத்தட்டு மாற்றுறதுக்கு அதே மாதிரி 2 வீட்டில் இருந்து அப்பா அம்மா வந்து தட்டை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லுவாங்க. உடனே அபூர்வா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி, இந்த பக்கம் பூமிக்கு நாங்கள் 2 பேர் இருக்கோம், அந்த பக்கம் ககனுக்கு சாரதா மட்டும்தான் இருக்கா, வேறு யாரும் இருக்கா அப்படின்னு சொல்லி ககனோட ஃபேமிலி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. இதை பார்த்தோன்னே ககனுக்கு கோவம் வந்து, என்ன இங்கே நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தீங்களா, இல்லை எங்களை அவமானப்படுத்துறதுக்காக கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கோவப்படுவாங்க. இதை பார்த்தோன்னே பூமி, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா ஒரே ஒரு ரிக்வஸ்ட், எங்கள் 2 பேர்த்துக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா கேபி மாமாவும் சாரதாத்தையும் தட்டு மாற்றிக்கிட்டோம், அதுக்கு மட்டும் நீங்கள் பர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கேபி தான் வீட்டில் இருக்க மாட்டார். ஏன்னா ககன் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாரு, நீ வந்துட்டு அந்த தட்டு தாம்பூலம் மாற்றுற டைமில் நீ அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டு போயிருப்பார் அவங்க அப்பா கிட்ட. அதனால் அவர் அதை நினச்சிட்டு வெளியே தான் இருப்பார். இது ரொம்ப நேரமாக அவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய தங்கச்சி இந்துவும் அவங்க ஹஸ்பண்டும் வம்சியும் 2 பேரும் தட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு அவங்க 2 பேர்த்தையும் தட்டு மாற்றுறதுக்காக நிற்க வைப்பாங்க. அப்புறம் கரெக்டாக தட்டு மாற்றுற டைமில் சரி வந்துட்டு, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படிம்பாங்க. அப்புறம் கரெக்டாக நிறுத்திடுவாங்க. ஏன்டா இந்நேரத்துக்கு நிறுத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்பாங்க. அப்போ இது அப்பா வந்தாச்சு அப்படின்னு சொல்லி கேபி வந்துட்டு கேபி காமிப்பாங்க. இப்போ கேபியும் சாரதா 2 பேரும் சேர்ந்து வந்து தட்டை மாற்றிக்குவாங்க. தட்டை மாற்றிட்டு அதோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடும். அப்புறம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே ககனும் பூமியும் வழக்கம் போல் ரொமான்டிக் ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க முன்னாடி போக இவங்க பின்னாடி போக அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரொமான்டிக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அபூர்வாவும் சரச்சந்திராவும் பேசுவாங்க. என்ன அபூர்வா, நீ சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொன்னேன், ஆனால் நடக்க போகிற போக்க பார்த்தா கல்யாணமே நடந்துரும் போல அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவோமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தானே சொன்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னேன், இப்போ பாரு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, நீ அடுத்து கல்யாணமே நடந்துட மாட்டிருக்கு, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு வெயிட் பண்ண சொல்கிறாங்க என்னங்கிறது நமக்கே புரியல. அதுக்கப்புறம் அபூர்வா இருந்துட்டு, அப்படியெல்லாம் நான் கல்யாணத்தை நடக்க விட்டுருவேனா, நான் அதுக்காகவா இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பில்டப் போடுறாங்க. அப்புறமே எல்லாரும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே ககனோட ஃபேமிலி ககன் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. சாரதா இதை ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க. கேபிக்கு நம்ம டைவர்ஸ் கொடுக்கணுமா, அப்போ தான் வந்துட்டு நம்ம பையனோட கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ககன் கேட்குறாங்க, என்னாச்சுமா நீ வந்துட்டு நிச்சயதார்த்தத்தில் ஒரு சந்தோஷமாகவே இல்லை, ரொம்ப அமைதியாகவே இருந்த, ஏன் டல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இருந்துட்டு பூரி, அம்மாவுக்கு உடம்புக்கு நல்லா இல்லை, அதனால தான் அவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அதனால தான் அப்படி இருந்தீங்க, அப்படின்னு எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கலாம்ல. ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக இல்லைம்மா,
உனக்கும் பூமிக்கும் நிச்சயதார்த்தம் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சரத்சந்திரா பலமாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிச்சயதார்த்தத்தில் வந்துட்டு பூமி வந்து கல்யாணத்தோட டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரே நர்வஸ் ஆயிரும். ஏன்னா இவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாவே இல்லையே. அதனால் இவங்க அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி வந்து பூமி வந்து கரெக்டாக கல்யாணத்தை டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறல அப்போ கல்யாணம் நடந்துருமா, அவனுக்கும் இவனுக்கும் கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.